ஹலோ காய்ஸ், சிறகடிக்க ஆசையில் வசமாக மாட்டுப்பட்டுட்டாங்க விஜயாட்ட ரோகிணி என்று சொல்லலாம். அதாவது ரோகிணியை பொறுத்த வரைக்கும் தான் நடிக்கிற நடிப்பு மற்றவங்களுக்கு விளங்காது, மனோஜின்ற மனசில் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காகவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது 10 லட்சம் பணம் தந்தால் தான் மனோஜை ரிலீஸ் பண்ண விடுவேன், இல்லையென்று சொன்னால் நான் அந்த கம்ப்ளைனை வாபஸ் வாங்க மாட்டேன் என்ற மாதிரி யார் மனோஜுக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க. இருந்துமே இவங்க 5 லட்சம் ரூபா பணத்தோட எங்கே போனாங்கன்னு சொன்னால் அவங்க சிந்தாமணிகிட்ட போனாங்க. சிந்தாமணி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இங்கே பாருமா, இந்த பணத்தை என்னட்ட தந்துட்டு சீக்கிரமாகவே அந்த ஃபைனான்சர்கிட்ட போய் மனோஜ் வெளியில் எடுக்க வழியப்பார் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து எப்படியாவது அவங்க அந்த கம்ப்ளைனை வாபஸ் வாங்க வைக்கிறேன் என்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை இவங்க வாங்கிட்டாங்க. இவங்க பறந்தடிச்சிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த ஃபைனான்சரையும் கூட்டிகிட்டு அங்கே போய் அவங்க மனோஜை வெளியில் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது அந்த ஃபைனான்சர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த மனோஜை வெளியில் விடவே எனக்கு விருப்பம் இல்லை. இவன் பண்ண காரியத்துக்கு இவன் ஜெயிலில் தான் காலம் முழுக்க இருக்கணும். ஆனால் பாவம் ரோகிணி அந்த பொண்ணு சொன்னதுக்காகத்தான் நான் இவனையை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு முடிவெடுத்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா மனோஜ் அப்படியே உருகின மாதிரி பார்க்குறாங்க. ரோகிணி எனக்காக என்ன வேணாம் பண்ணுறா, நான் தான் ரோகிணியை மறந்துட்டேன், பாவம் ரோகிணி என்ற மாதிரி பரிதாபமாக பார்க்குறாங்க. ரோகிணியோ மனோஜ் பாவம், அவன் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணதில்லை, ஆனால் மனோஜை இப்படி எல்லாருமா மாட்டி விட்டுட்டாங்களே என்ற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. நல்ல வேளை இந்த இடத்துல விஜயா இல்லை, அங்கே நின்றது முத்துவும் மீனான் தான். அவங்க ஒருத்தர் பார்த்து என்ன இந்த ரோகிணி நாடகம் ஆடுறா, அவனுமே ஏதோ அப்பாவியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான், இவ பண்ணுற நாடகம் எங்களுக்கே விளங்குது, இவனுக்கு என்ன விளங்காமலாம் இருக்குது, என்ன மீனா இவன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க, முதல்ல வரட்டும் வெளியில், அப்புறமா பார்த்து கொள்ளலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ரோகிணி, வா மனோஜ், இங்கே பாரு மனோஜ், என்ன வேணாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் பண்ணுவேன், ஆனால் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன், உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோன்னே மனோஜ் அப்படியே மயங்கி போனாங்கன்னு சொல்லலாம். அதாவது மனசளவில் மயங்கி போனாங்க. இதை பார்த்த முத்து ஓடி போய் மனோஜை இழுத்து அங்கால தள்ளி வெளுத்தி விடுறாங்க. என்னடா என்ன மயங்கின மாதிரி பார்க்குற, அவள் பேசுகிறதெல்லாம் நடிப்புன்னு உனக்கு தெரியலையா, தூரத்தில் நின்று பார்க்குற எங்களுக்கே புரியுது, அவளோட இவ்வளவு காலம் நீ வாழ்ந்திருக்கிற தெரியாதா, அவள் எப்படியெல்லாம் நடிப்பான்னு சொல்லி, இந்த நடிப்புக்கு மயங்கி தான் இந்த நிலைமையில் நீ இருக்கிற, அதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளு. இங்கே பாலரம்மா, நீ நினைக்கலாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே என்னை பற்றி தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலுமே இனி ரொம்ப நல்லவர் ரோகிணி, பாவம் அந்த பொண்ணு தான் மனோஜ் வெளியில் எடுத்துச்சுது, அப்படிப்பட்ட பொண்ணை நாங்கள் ஏமாற்றக்கூடாது, திரும்ப சேர்த்து வச்சிடணும் என்ற மாதிரி நீ நினைச்சிடாத, அது கனவிலை நடக்காது. எங்கே பாரு, நீயும் ஃப்ராடு தான், இந்த மனோஜும் ஃப்ராடு தான், 2 ஃப்ராடும் சேர்ந்து நம்மளோட குடும்பத்தையே தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு வச்சுருக்குறீங்க, இதுதான் பண்ணிகிட்ருக்குறீங்க, என்ன பண்ணுறது, அவன் என்னுடைய சகோதரம் என்றதால் இந்த இடத்துல நிற்கிறேன், இல்லைன்னு சொன்னால் நான் இதுக்கு வரப்போகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பத்தியா மனோஜ், இந்த இடத்துலையே நீ யார் எப்படிப்பட்டவங்க என்றதை தெரிஞ்சுக்கொள்ளு. பத்தியா, நீ எனக்கு எதிராக டிவோர்ஸ் கேஸ் போட்ட, இருந்தாலுமே என்னுடைய மனோஜ் எனக்கு தேவையண்டு நான் இந்த இடத்துல ஓடியந்து அதெல்லாம் மறந்துட்டு 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து உன்னை வெளியில் எடுத்துருக்கிறேன். ஆனால் உன்னோட கூடி பிறந்த தம்பி என்ன பேசுகிறான் பார்த்தியா, எங்களை பிரிக்கிறதுக்காகவே பிளான் பண்ணுறாங்க, இவங்கள்ட பேச்சை கடைசி வரைக்கும் கேட்டால் இவங்க எங்களை பிரிச்சுடுவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மனோஜுக்கு இவங்க பேசுகிறது எதுவுமே காதில் விளையல. அவங்க சொன்ன அந்த 5 லட்சம் தான் காதில் விழுந்தது. என்ன ரோகிணி, 5 லட்சமா, 5 லட்சம் கொடுத்தா என்னை காப்பாற்றினேன் என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் மனோஜ், அவங்க 10 லட்சம் கேட்டாங்க, கெஞ்சி கூத்தாடி அவங்கள்ட காலில் எல்லாம் விழுந்தேன், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நான் அந்த கம்ப்ளைனை வாபஸே வாங்க மாட்டேன் என்றதில் உறுதியாக இருந்தாங்க. அப்புறமா எப்பாடுபட்டாவது இதை பண்ணணுமெண்டு நான் 5 லட்சம் கடனாக வாங்கி கொண்டு கொடுத்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, சபாஷ், நல்லா இருக்குது பத்தியா மனோஜ், நான் சொன்னது அப்படியே நடக்குதா என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா நீ என்ன சொன்ன, என்ன நடக்குது என்ற மாதிரி கேட்குறாங்க. முட்டாள், உனக்கு இது கூட புரியலையா, அதாவது உன்னை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் 5 லட்சம் ரூபா பணம் உனக்காக செலவு பண்ணியிருக்கிறேன், அதை மனசில் வச்சுக்கொள்ளு, இனியாவது என்ன தேவையில்லை என்று சொல்லி டிவோர்ஸ் கேஸை கண்டினியூ பண்ணாமல் அதை வாபஸ் வாங்கு என்றது தான் அவளோட
கருத்து. இது கூட புரியலையா உனக்கு? இங்கே பாரு, இந்த பாலர் அம்மாவுக்கு நீ 5 லட்சம் கடன்காரன். அதுதான் எனக்கு இதுலேருந்து புரியுது, மற்ற எதுவும் புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே ரோகிணி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இதில் நிற்க நிற்க என்னை பற்றி கூடாமல் முத்து சொல்லிகிட்டே இருப்பாள். அதனால் நான் இந்த இடத்த விட்டு போயிடணும். மனோஜ் இங்கே பாரு, நான் எதுக்காக ஓடியிருந்தேன்னு சொன்னால், நான் உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் ஓடியிருந்தேன். இப்போ வந்து உன்னை காப்பாற்றியாச்சு, நீ வெளியில் வந்துட்ட, இனி உன்னை நீ பார்ப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன பிரச்சனைன்றாலும் இந்த ரோகிணி இருக்கிறா, ரோகிணி உடனே வருவா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது பாத்தியாடா எவ்வளவு திமிர் அவளுக்குன்னு சொல்லி, நம்மளுக்கு தன்னை பற்றி எதுவும் தெரியாதான், தான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கான், நாங்கள் உடனே நம்பிட்டோமா அப்படி அவன் நினச்சிட்டு போகிறா. அவன் நம்புகிறாளோ நம்பலையோ, நாங்கள் நம்ப போகிறதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து மனோஜை கண்டோன்னே விஜயா விழுந்தடிச்சிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அண்ணாமலை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன விஜயா, நீயும் அவனும் சேர்ந்து தான் இந்த வீட்டையும் சரி எங்களையும் சரி இல்லாமல் ஒழிக்க பார்த்தீங்க. இப்போ 2 பேரும் பழையபடி அடுத்த முயற்சி என்னென்று யோசிக்கிறீங்களோ என்ற மாதிரி வந்து பார்க்கும்போது, அவங்க ஓடி போனவங்க திரும்பி வந்து எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்களோ அதிலேயே நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மனோஜ் எப்போ அந்த ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போனாலோ அதே நாள் இவனும் போக வேண்டியதுதான். ஆனால் இவனை வீட்டில் வச்சுருந்ததான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. அவளுமே மலேசியாக்காரி, அப்படி வசதி இப்படி வசதி, அவன்கிட்ட கடன் வாங்கினேன் இவன்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் கடனை வச்சுட்டு போனால், இப்போ பதிலுக்கு இவனுமே அதை தான் பண்ணிகிட்ருக்கிறான். அடுத்தது என்ன பிளானோட வர்றானோ தெரியலை. இவனை இப்படியே திரும்பி பார்க்காம வீட்டை விட்டே ஓட சொல்லு என்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க ரவி கேட்குறாங்க, எப்படியடா முத்து அவனை வெளியில் கொண்டீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது மனோஜுக்கு உஷார் வந்துட்டுது. என்னென்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு ரோகிணியை பற்றி பெருமையாக அவங்கள்ட்ட பேசணுமெண்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அவ்வளோ நேரம் வெளியில் பயந்துட்டு நின்றவங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதொன்றும் இவங்க பண்ணலை, இவங்க அங்கே வந்து ஒரு பார்வையாளர் தான் நின்றாங்க, வேறொன்றும் பண்ணலை. என்னை வெளியில் விட்டுடுவாங்களோ அந்த பயத்தில் நின்றவன் மாதிரி தான் இருந்தாங்க. ரோகிணி தான் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வெளியில் எடுத்தா தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரோகிணி என்ற பேரை கேட்டோன்னே தூரத்தில் நின்ற விஜயா கிட்ட வராங்க. என்னடா சொல்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ரோகிணி அங்கே வந்தாளா, அவளுக்கு என்ன அலுவலங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் பழைய ரோகிணியாண்ட நினைச்சிங்களா, அவள் இவ்வளோ நல்லவ தெரியுமா, இப்போ தான் எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியுது. ரோகிணி எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அரைஞ்ச உடனே வந்து ஓடி வந்து கதறி எழுது என்னை எப்படியாவது வெளியில் விடுங்கன்னு கெஞ்சினா. அந்த ஃபைனான்சருக்கு 5 லட்சம் பணம் கொடுத்துருக்குறா தெரியுமா, பாவம் அவ, நான் தான் அவளை புரிஞ்சு கொள்ளலை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து டக்குண்டு விஜயா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மனோஜோட வாயில் அடிக்கிறாங்க. இன்னொரு தடவை அவளோட பேரை உச்சரிச்சு என்று சொன்னால் நடக்கிறதே வேறு. அவள் எப்படி நாடகம் ஆடுவாள், எப்படி மற்றவளை ஏமாத்துவாள், எப்படி மற்றவங்களோட குடும்பத்தை நாசமாக்குவாள்ண்டு எனக்கா நீ படிப்பிக்கிற, ஏன் உனக்கு தெரியாதா? ஓ, நீயும் அவளோட சேர்ந்து நிறைய பிளான் எல்லாம் பண்ணி லட்சக்கணக்கில் பணத்தை நாசம் பண்ணவங்களாச்சே, எப்படி உனக்கு புத்தி வரும்? இங்கே பாரு, மீனா முத்தும் எதுவும் பண்ணாதவங்களாவே இருக்கட்டுக்கும், அதை பற்றி எனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ரோகிணியை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த வீட்டில் பேசக்கூடாது. நீ நினைச்சிட்டியோ ரோகிணி ரொம்ப நல்லவ, திரும்ப வந்து அவளை பிஸ்னஸில் சேர்த்துக்கொள்ளலாம், வீட்டில் சேர்த்துக்கொள்ளலாம், இப்படி ஏதாவது நல்ல மாதிரி சொல்லி அவளை வீட்டுக்கு கொண்டுடலாம்னு சொல்லி, அது கனவிலே நடக்காது. இங்கே பாரு, எவ்வளவு தந்தால் உனக்கு பணம்? 5 லட்சம் தானே. அந்த 5 லட்சத்தை சம்பாதிச்சு சீக்கிரமாகவே ஒரு மாதத்துக்குள்ளே அவனோட மூஞ்சியில் விட்டறி, அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே வா. அம்மா எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, மனோஜுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கம்மா, சாப்பாடு தாங்க, இந்த மாதிரி கேள், அதுவரை நீ என்னட்ட சாப்பாடும் கேட்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே வாரதையும் குறைச்சிக்கொள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தங்க எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டா அவங்கள பாராட்ட வேண்டாமா, இவங்க சும்மா தானே வந்து நின்றாங்க, அவங்கள விடு, நீ தானே என் காசை வந்து கொடுத்த, அப்போ நீ தானே அதை கஷ்டப்படணும், அது மட்டும் இல்லாமல் அந்த சைன் போட்டதாரு முத்துவா, நீ தானே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இது, வடமேலே அம்மா என்ன தானே திட்டுவாங்க, என்ன இந்த பக்கம் மற்ற பக்கம் காத்தடிக்குதே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. காரணம் யார் என்று சொன்னால், அதுக்கு காரணம் வந்து ரோகிணின்ற பணத்தை திரும்ப கொடுத்துடணும், அவள் நல்லவ மாதிரி நடித்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, உன் வாழ்க்கையில் வரக்கூடாது, அவளோட பேரே நீ உச்சரிக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் பொறுமையாக இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா இல்லை ரோகிணியும் இதில் குரூப்பா என்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த இடத்துல முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா, இந்த பாலர்காரியை என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், அந்த ஃபைனான்சருக்கு சொல்லி
சொல்லி மனோஜை உள்ளே பிடிச்சி போடுங்க என்று போட்டுட்டு தானே பணத்தை கொடுத்து இவனை வெளியில் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கிறா. இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது விஜயா சொல்கிறா என்னன்னு சொன்னால், ஆமாம் அவள் பண்ணக்கூடியவ தான், அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் அந்த இடத்துல நான் நின்றுருந்தா உனக்கு கிட்டவும் வந்திருக்க மாட்டான், நான் வராதான் அவளுக்கு வாட்சி போச்சு, இனி இருக்கு அவளுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சிந்தாமணி அந்த ஃபைனான்ஸரோட வந்திருந்தா இவளுக்கு நாங்கள் ஒரு பாடம் படிப்பிக்கணும், இல்லைன்னு சொன்னால் இவ தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பா. என்னது நாங்கள் 30 லட்சம் தான் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது, ஆனால் 48 லட்சமாக அந்த ஃபைனான்ஸருக்கு கணக்கு காட்டி கூட்டிகிட்டு வரா. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அந்த பணத்தை தரணுமா. இவளுக்கு பணம் கூடின கொழுப்பில் தான் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் பண்ணுறா. இவளுக்கு நாங்கள் பாடம் படிப்பிக்கிறான்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களோட வீட்டு பத்திரமெல்லாம் உன்னிட்ட இருக்காமே, நீ தான் வந்து வட்டிக்கு பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் பணத்தை கட்டாதவங்களோட பத்திரம் எல்லாம் வந்து அவங்களோட கையடையாளம் போட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறியாமே, பொய்யா வந்து கடிதம் எழுதி அவங்ககிட்ட இருந்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறியாமே, என்ன எனக்கெல்லாம் தெரியாத அண்ணச்சியா, நீ வந்து பூக்கார சங்க தலைவியாக நான் வந்ததுக்கப்புறமா யோசிச்சிருக்கணும் இனி பிரச்சனை உனக்கு ஆரம்பம்ன்ட்டு சொல்லி. இங்கே பாரு, இத்தனை பேர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க, அத்தனை பத்திரமும் உன்னிட்ட தான் இருக்குது, மரியாதையாக அத்தனை பேர்ட்ட பத்திரத்தையும் திருப்பி கொடுத்துடும், இல்லையென்று சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அப்புறமா நீ வந்து பூக்கார சங்கத்திலையும் இருக்க முடியாது, பூ வியாபாரம் பண்ண முடியாது, ஏன் அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி நாசமாக்குறதுன்றதை யோசிக்க முடியாது. ஏன் தெரியுமா, நீ வீட்டில் இருக்க மாட்ட, ஜெயிலில் தான் இருப்ப. எது வசதி என்று நீயே முடிவு பண்ணு, பத்திரத்தை கொடுக்க போறியா அல்லது ஜெயிலுக்கு போறியா என்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டுட்டு போட்டாங்க. இப்போ வந்து சிந்தாமணியும் பிரச்சனையில் மாட்டப்பட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரோகிணி தனக்குள்ள நல்ல வேண்ட நடிச்சிட்டு போன மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் பெரிய பூக்கம்பமே வெடிச்சிட்டு இருக்கு, இவளை நம்பக்கூடாதுன்னு மனோஜுக்கு சொல்லிட்டாங்க. மனோஜ் திரும்ப அந்த பணத்தை தாரன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இல்லை மனோஜ் எனக்கு வேண்டான்ற மாதிரி வந்து இவங்க நடிக்க போகிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.